மிக கவனமாக இருக்கணும். தளபதி நீங்க சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த அறிக்கை நல்லா படிங்க. தளபதி என்ன சொல்லியிருக்காரு அறிக்கையை படிச்சாலே உங்களுக்கு தெரியும் இவங்க என்ன மாதிரி ஒரு விஷயத்தை கையாளுறாங்கன்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். இதற்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் எதை பார்க்கறேன்னா, இந்த எஸ்ஐஆர் மேட்டர், இந்த சார் மேட்டர்ல வந்து இந்த திமுகவின் நிர்வாகிகள் வந்து பூத் லெவல்ல இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் வந்து உட்கார வச்சு அவங்க வந்து அதை சரி பார்க்கிற வேலையை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க யாருக்கு அந்த வேலையை பார்க்கணும்? பூத் லெவல் ஆபீசர் தான் அந்த வேலையை பார்க்கணும். பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க. அந்த பூத் லெவல் ஆபீசர் தான் வார்டு வார்டா வந்து அதை சரி செய்யணும். இவங்க யார்? திமுக நிர்வாகிகள் வந்து உட்காந்து வந்து இல்ல உனக்கு இருக்கு உனக்கு இல்லைன்னு சொல்றது இவங்க யார் அந்த வேலையை கொடுத்தாங்க? இவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இளைஞர்களே ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்களா நீங்கள் இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க, இப்போ விஜய்க்கு ஆதரவா நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா உடனடியா போயிட்டு நீங்க வந்து உங்க வாக்காளர் சரியாக இருக்கா, உங்க ஓட்டர் ஐடி கரெக்டா இருக்கான்றதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கங்க. ஏன்னா இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஓட்டு இவ்வளவு இருக்கு, இது எப்படி நமக்கு வராது, இது விஜய்க்கு ஆதரவா போகக்கூடிய ஓட்டு, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி முடிச்சு விட்டுலான்ற ஒரு சதி திட்டம் தீட்டுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? அதை நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா? ஏன்னா பூத் லெவல் ஆபீசர் இருக்கணும், அவங்க தலைமையில தான் அது நடக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம நேரடியாக புகார் தெரிவிக்கலாம். புரியுதுங்களா? இவங்க வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு யார் அந்த வேலையை கொடுத்தாங்கன்னு கேட்டா அவங்க என்ன பார்த்துக்க சொன்னாங்க, அது போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, சாப்பிட போயிருக்காங்கன்னு கதை அளந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப கவனமா இருங்க. வாக்குகள் வந்து திருடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடனடியா நீங்க போயிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டு நம் தளபதிக்கு ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம வாக்கு செலுத்தணும். ஏன்னா இவங்க எந்தெந்த மாதிரியான சதி வேலைகள் செய்யறதுக்கும் தயங்க மாட்டார்கள். இதோ இப்ப பொங்கல் வந்துருச்சுல்ல, இப்போ பீகார்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் போயிட்டு இருக்குது. நேரடியாக அவங்க வங்கி கணக்கிலே வந்து ஒரு 10,000 ரூபாய் போகிற ஸ்கீமை வந்து இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. கரெக்டாக எலெக்ஷன் வரும்போது அந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாரும் அக்கௌண்ட்லேயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கோர்ட் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி வந்து அறிவிச்ச ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு வந்து நேரடியாக வந்து வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் போடக்கூடிய ஒரு ஸ்கீம் அது. இப்போ எப்படி பீகார் எலெக்ஷன்ல வந்து பிஜேபி மாடல் வந்து இந்த நேரடியாக 10,000 ரூபாய் போற வேலையை பார்த்தாங்களோ, அந்த திட்டத்தை தான் இப்போ திமுக வந்து திமுக வந்து என்ன பண்ண போகுதுன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி பொங்கலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கணிசமான தொகையை கொடுக்க போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டே ஆடி போய் கிடக்கு. ஆல்ரெடி பல கோடி ஊழல்ல கிடக்கு. அதெல்லாம் இவங்க வந்து பெருசா பொருட்படுத்தாம எப்படியாவது இந்த திமுக வந்து 2024 நம்ம ஜெயிச்சே ஆகணும், அதுக்காக நம்ம எந்த விளைவுனாலும் கொடுக்கறதுக்கு திமுக தயாராக இருக்கிறது. பொங்கல் பரிசாக மிகப்பெரிய தொகை கொடுக்கறதுக்கு திமுக திட்டம் தீட்டி இருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு. ரொம்ப கவனமாக இருங்கள், விழிப்பாக இருங்கள். இந்த சேலை கரும்பு சக்கரை பணத்தை கொடுத்து நம்ம வாக்குகளை வாங்கும் வேலையை இந்த திமுக செய்கிறது. விக்கிற வேலையை நம்ம பார்க்கவே கூடாது. இவங்க 1000 பண்ணட்டும், என்ன வேணா செய்யட்டும், நம்ம தெளிவா இருக்கணும். ஆனா நீ என்ன வேணா பேசு, நீ என்ன வேணா பண்ணு, என் வாக்கு என் தலைவன் விஜய்க்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் என் வாக்குன்றதுல நீங்க கவனமா இருங்க.